சார், இப்போ பொதுவாக ஒவ்வொரு வழக்குகளுக்கு ஒவ்வொரு வகையான நீதிமன்றங்கள் இருக்குன. மொத்தம் இந்தியாவில் எத்தனை வகையான நீதிமன்றங்கள் இருக்குது? எந்தெந்த கேஸ் எந்தெந்த நீதிமன்றங்களில் நம்ம வழக்காட முடியும்? பொதுவாக இது ஒரு பெரிய ப்ராடான ஒரு பெரிய கேள்வி. நீதிமன்றத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சிவில் நீதிமன்றம், இன்னொன்று கிரிமினல் உண்டான நீதிமன்றம். இது தவிர்த்து ஒன்று உட்பிரிவு இருக்குது. பொதுவாக அந்த சிவில் நீதிமன்றம் பார்த்திங்கன்னா அதை முன்சிஃப் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. முன்சிஃப் கோர்ட்டுன்றத ஒரு டிஸ்ட்ரிக்டில் சொல்லுவாங்க. அது மாதிரி சிட்டியில் வந்துட்டிங்கன்னா சிட்டி சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், குற்றவியல் நீதிமன்றம். குற்றவியல் நீதிமன்றங்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டுன்னு அதை சொல்லுவோம். ஸோ இந்த வகையான நீதிமன்றங்கள் பொதுவான நீதிமன்றங்கள். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் இருக்கிறது தான் ஹைகோர்ட். ஹைகோர்ட்ஸ் இருக்கும், ட்ரிபியூனல்ஸ் இருக்கும். ஒரு 2 நிறுவனங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வந்ததுன்னா அதுக்கு நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செக்மெண்ட்டு. ஓகே, அதே மாதிரி வியாபார ரீதியாக இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல ஏதோ ஒரு தகராறு இருக்குன்னா அது இப்போ கமர்ஷியல் கோர்ட்ஸும் வந்துருச்சு. கமர்ஷியல் கோர்ட் அது சிவில் சைடில் வரும். ஓகே, அதை மாதிரி இன்னும் வேறு சில ஸ்பெஷலைஸ்டு ட்ரிபியூனல்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். டான்பிட் கோர்ட்டுன்னு சொல்லுவோம். டான்பிட் கோர்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங், பொருளாதார குற்றவியல் பிரச்சனைகளுக்கு அதுக்கு தனியாக ஒரு நீதிமன்றம் இருக்கும். அந்த நீதிமன்றம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் அதுக்குண்டான தீர்வுகளுக்கு பல நிதி மோசடி நடந்ததுன்னா அதில் இந்த டான்பிட் கோர்ட்டுன்னு இருக்கும். இது போன்ற இந்த நீதிமன்றங்களில் நீதி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓகே அப்பீல் போகணும் அப்படின்னா மேல்முறையீடு பண்ணும் பட்சத்தில் அதுக்கு நீங்கள் உயர்நீதிமன்றம் போகணும். உயர்நீதிமன்றத்தில் உங்களுக்கு நீதி அதுலேயும் மறுக்கப்பட்டால் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் போகணும். இதுதான் ஹைரார்கி. உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்டு, ஸ்டேட் லெவல் கோர்ட்டு, அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த அபெக்ஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இது தவிர கன்சூமர் கோர்ட் உண்டு. கன்சூமரில் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்னு சொல்லுவோம், ஸ்டேட் ஃபோரம்னு சொல்லுவோம், நேஷ்னல் கன்சூமர் ஃபோரம்னு சொல்லுவோம். ஸோ ஒன்றும் இதே மாதிரி தான், இதே மாதிரி ஹைரார்க்கியில் அது போகும். இது தவிர தேசிய பசுமை தீர்ப்பாயம் இருக்குது, என்ஜிடி, நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்குது, ஆர்ம்டு ஃபோர்ஸ் ட்ரிபியூனல் இருக்குது. அது மாதிரி பல்வேறு ட்ரிபியூனல்ஸ் உண்டு, வெவ்வேறு வகையான ட்ரிபியூனல்ஸ் உண்டு. இது தவிர்த்து பார்த்திங்கன்னா 2 மாநிலத்துக்கு இடையில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு ஒரு தனி ட்ரிபியூனலை அமைக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு உரிமை உண்டு. அது மாதிரி தனியாக ஒரு ட்ரிபியூனலும் பண்ணி அவங்களால செய்ய முடியும். டிஆர்டின்னு சொல்லுவோம், டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல். அந்த கடல் வசூல் தீர்ப்பாயம்னு சொல்லுவோம், அந்த டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல். அது மாதிரி டிஆர்-18 அதோடைய அப்பலட் அத்தாரிட்டி, அதோடைய உயர்நீதிமன்றம் டிஆர்-18ன்றது. அந்த நீதிமன்றத்தை கூட அணுகலாம். அந்த கடன் லோன் சம்மந்தப்பட்ட பேங்க் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்னால் அதுக்கு தான் போகணும். ஸோ ஒன்று இது மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போகணுன்றது அந்த பகுதியில் இருக்க வழக்கறிஞருக்கு தெரியும். அதுலேயும் பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா சிவில் வழக்கறிஞரா, கிரிமினல் வழக்கறிஞரா, இல்லை லோன் பார்க்குறவங்களா அப்படின்றத பார்த்து நீங்கள் போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லையா ஒரு லா ஃபார்ம், அந்த லா ஃபார்மில் ஒரு கணிசமான தொகையில் ஒரு ஆட்கள் இருந்து, அதை ஆட்கள்ன்றது அட்வொகேட்ஸ் சொல்கிறேன், அட்வொகேட்ஸ் அவ்வளோ பேர் இருந்து அந்த நிறுவனத்தை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா A to Z எல்லா வழக்கையும் பார்க்கக்கூடிய சட்ட நிறுவனங்கள்லாம் உண்டு. அதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக என்னை அணுகலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், என்னை அணுகலாம். உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.